வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களோட பகிர இருக்கிற ரெசிபி பீட்ரூட் ஃப்ரை, அதாவது பீட்ரூட் வரை எப்படி செய்கிறதுன்றதை தான் உங்களோட பகிர இருக்கிறேன். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் வரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல ப்ளீஸ் ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்படின்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கும். வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அகன்ற பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சம் விட்டு ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் மஸ்டர்ட் சீட், கடுகும் பெருஞ்சீரகமும் ஃபெனல் சீட்ஸும் ஆட் பண்ணுறேன். எண்ணெயில் போட்ட மஸ்டர்ட் சீட் வெடிச்சா உடனே நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், அதோட இந்த காஞ்ச செத்தல் மிளகாய், காஞ்ச ரெட் சில்லி அதையும் சேர்க்கிறேன். இப்போ அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை, கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஆனியன் எல்லாம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கோ, இந்த போட்ட வெங்காயம், காய்ந்த மிளகாய் எல்லாம் கொஞ்சம் பொரிந்து லைட் கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டையும் அதோட சேர்த்து கிரேட்டட் கோகோனட், தேங்காய்ப்பூ துருவலும் போட போகிறேன். இதோட சேர்த்து நான் கொஞ்சம் சால்ட், உப்பும் போட போகிறேன். தேவையண்டா பிறகு ஒருக்கா நாங்கள் பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். ஒரு 5 நிமிடம் நீங்கள் இதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இன்றைக்கு நான் செய்த பீட்ரூட் ஃப்ரை இதுதான். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ. இது வெரி ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ். உங்களுக்கும் பிடிச்சதுன்னு சொன்னால் ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கோ. ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இதுவரைக்கும் நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. பாய்.